ஹீரோயும் ஸ்வேதாவும் வந்து என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா சொல்லு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா கிட்ட. அதை கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அன்பு வந்து அந்த கண்மணி க்ளவுட் கிச்சனை இழுத்து மூட்டாரா? அப்படின்னோன்னா ஆமாம், அவனுக்கு தேவையே கிடையாதான், அவன் கொத்த ஐடியாலாம் அவன் எதுவுமே பண்ண மாட்டானோன்னு. இதுவும் நல்ல விஷயம் தானே. என்னை பொறுத்திருக்கோ அந்த கண்மணி சகவாசமே தேவையில்லை அன்புக்கு. இதுக்கப்புறம் நான் தான் எல்லாமே அன்புக்கு. அப்புறம் க்ளவுட் கிச்சன் ஓப்பன் பண்ணால் கூட வெண்ணிலா க்ளவுட் கிச்சன் ஒன்று ஓப்பன் பண்ணினா போச்சு அப்படின்றாங்க. நடக்கிறத பற்றி பேசவே மாட்டேங்கிற வெண்ணிலா நீ அப்படின்னு. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், நடத்தி காட்டுறேன் நான். அந்த அவளுக்கு அவ்வளோ திமிரா. சரி விடு, அவள் போனால் போகுது. இதுக்கப்புறம் அவளை பற்றிலாம் எந்த இதுவும் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்திருக்கு இதுக்கப்புறம் அன்பு மனசில் இடம் பிடிச்சி நானும் அன்பும் சேர்ந்து வாழணும். அதே மாதிரி அவளை சீக்கிரமாகவே அந்த கண்மணியை டைவர்ஸ் கொடுத்து அனுப்பணும். இதுக்கப்புறம் கண்மணிக்கு அன்புக்கும் டைவர்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணணும். அந்த வேலையை பாட்டியை பார்க்க சொல்லணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவ்வளோ பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா? நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாள் இப்படி தான், வேறு வழியே கிடையாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயூரி வந்து போகிறாங்க ஸ்வேதா கூட்டிகிட்டு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு செம்ம டென்ஷனாக இருக்கார். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பேச வராங்க. கரெக்டாக அவங்க அப்பா வழக்கம் போல் தடுத்து விடுறாரு. நீ ஒன்றும் பேச வேண்டியதில்லை, எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அன்பு கிட்டேன்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. அதனால் வந்து மனசை கஷ்டப்பட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க நம்ம வந்து சிவகாமி. அடுத்து வந்து இங்கே பாரு அன்பு, அவள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவள் பண்ண வேலைக்காக நீ இப்படி பண்ணுறதும் சரியில்லை. இதனால் எவ்வளோ கோடி லாஸ் தெரியுமா உனக்கு? ஏன் தேவையில்லாத வேலை, நிறைய லட்சங்கள் லாஸ் ஆகும் உனக்கு அன்பு அப்படின்னு. எனக்கு தான் அதை பற்றி நான் கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சரி, அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க உனக்கு இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே, அந்த ஆர்டருக்காக எவ்வளோ உழைச்சிருப்ப. இப்போ அந்த ஆர்டருக்காக நீ பண்ணது வேணாம் சொன்னதால் அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியே அன்பு அப்படின்னு. ஆமாம், அவங்கக்கிட்ட நான் ஒரு வாட்டி தான் அமிச்சேன் அவங்களுக்கு சாப்பாடலாம். அதனால் இன்னொரு வாட்டி அதே மாதிரி தான் வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். வேறு எதாவது பண்ணுறேன்னு சொல்கிறேன் ராஜேஸ்வரி கிச்சனோட சேர்த்து. அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அதனால் அந்த ஆர்டரை எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஐயோ இப்படி ஆகிடுச்சே. சரி சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து பாட்டியும் ராஜசேகரும் ஒரு திட்டம் போடுறாங்க. அன்பு இப்போ கோபமாக இருக்கான், இந்த டைமை பயன்படுத்தி வந்து கண்மணி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னோடனே, ஆமாம் அந்த வேலையை கண்டிப்பாக சீக்கிரமாக செஞ்சாகணும். அப்போ தான் அன்பு கோவம் குறையாமல் இருக்கும்போது தான் நம்ம டைவர்ஸ் அவன்கிட்ட கையெழுத்து வாங்க முடியும். அதுக்கப்புறம் அவன் கோவத்தை விட்டுட்டானா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே, அதுக்கு தான் வக்கீலை வர சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவர் வந்தார்னா எப்படியாவது டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்க வச்சிடணும் அன்புக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாவும் சித்தியும் எவ்வளோ அவங்களை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. கண்மணி வந்து இதுக்கப்புறம் அவங்க வீட்டை பற்றியோ அவரை பற்றியோ எதுவுமே இந்த வீட்டில் பேசக்கூடாது, அப்படி பேசுனீங்க இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து கண்மணி நான் சொல்கிறது கேளு கண்மணி, அவங்க அம்மா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. கண்மணி நான் கேட்க முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கண்மணியை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சார் நீங்கள் யார் அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. மேடம் என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்காக இருந்தீங்க இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ணார் அன்பு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. சரிங்க, அதுக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க? அன்பு கூட நான் இல்லைங்க, அது எல்லாம் தெரிஞ்சு தான் மேடம் நான் வந்திருக்கேன். இப்போது நான் அந்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அன்பு மறுபடியும் அந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஐடியா உங்களோடதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நீங்கள் எடுத்து இதில் பண்ணால் என்ன மேடம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் எப்படி சார் அப்படின்னோடனே, மேடம் உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு பே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வந்து நாங்கள் கொடுக்குற ஆர்டரை வந்து நீங்கள் வந்து ஒபே பண்ணி ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்தா போதும் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, குடும்பத்தில் தயங்கின கண்மணி வந்து நான் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவும் சித்தியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடக்க போதுன்னு.